டெல்லி நிர்பயா வழக்கு, இந்த கொல்கத்தா இந்த மருத்துவ மாணவி கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு, இங்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு என ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பெண்கள் மீதான குற்றங்கள் பல்வேறு கொடுமையான சூழ்நிலைகளில் நடைபெறுகிறது. ஆனால் இப்போது உள்ள இந்த சட்டங்களில், இப்போது இந்த வழக்கில் கூட அந்த தீர்ப்பில் 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை, 1 ஆயுள் தண்டனை என்ற அளவில் இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த இப்போது உள்ள இந்த சட்ட பிரிவுகள் எவ்வளவோ கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சட்ட நடைமுறைகள் விசாரணை நடைமுறைகளும் இதில் கடுமையாக பல்வேறு உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கூட நடைபெற்றது. இது மற்ற வழக்குகளும் இந்த ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஓரளவு ஊடகத்தின் கவனம், மக்களின் கவனத்தை பெற்ற வழக்குகளில் இது போன்ற விசாரணைகள் நடைபெறுகிறது. இப்போது உள்ள இந்த சட்ட பிரிவுகள், இந்த தண்டனை பிரிவுகள், இந்த குற்றவாளிகளுக்கு அளித்த தண்டனை போதுமானதா மேடம்? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல நீங்க ரொம்ப ஹீனஸ் கிரைம், இதனோட ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் டெத் சென்டென்ஸ் நம்ம சட்டம் சொல்லுது. பட் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு கருத்து இருக்கு டெத் சென்டென்ஸ் பத்தி. என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான கொடிய குற்றவாளிகள், நீங்க இவங்க ஒரு கிரிமினல் கேங், இவங்க ஒரு சாதாரண குற்றவாளிகள் கிடையாது. இவங்க திட்டமிட்டு அப்பாவி பெண்கள்கிட்ட பேசி அவங்கள ஒரு சாதாரணமா நீங்க ஒரு காஃபி குடிக்க போகிற மாதிரி வர வச்சு அதுல மருந்து கலந்து கொடுத்து அது அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து அதை தொடர்ச்சி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கா ரொம்ப ஒரு மகா கொடுமையான கிரிமினல்கள் இவங்க. சோ அந்த மாதிரி இவங்க ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாத்தையுமே திட்டமிட்டு பண்ணினவங்க. பல வருடங்கள் இவங்க இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க புடிச்சு தூக்கு போட்டீங்கன்னு வச்சுங்க, இவங்க ஒரு நிமிஷத்துல செத்து போயிடுறாங்க. ஆனா இவங்களெல்லாம் ஒரு சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிறது தான் ஒரு சரியான தீர்ப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம என்ன வேணாலும் இவங்களுக்கு நிச்சயமா ஒரு அதிகார பலம் இருந்திருக்கும் நான் உறுதியா இப்போ நம்புறேன். அவங்களுக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான மனிதர்கள் அவர்களை காப்பாத்துறவர்களுக்கு இருந்திருக்கலாம். அவர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல அதுலயே சில பேர்த்த சம்பந்தப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியல அதெல்லாம் இன்னும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக்கப்போட தான் இவங்க செயல்பட்டு இருக்கணும். இல்லாட்டி இவங்க இவ்வளவு தூரம் துணிய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை நினைச்சு அந்த தான் செஞ்ச தப்ப அவங்க நினைச்சு அந்த தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது சரியான தீர்ப்புன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், ஜோதிமணி மேடம், இன்னொரு சந்தேகம் என்ன, அந்த ஒரு பொள்ளாச்சி போன்ற ஒரு சிறிய நகரங்கள்ல இது போன்ற இந்த கல்லூரி மாணவிகளுக்கு மற்றும் அங்குள்ள பெண்களுக்கு இந்த போதிய ஒரு விழிப்புணர்வு, அதாவது தாங்கள் மிரட்டப்பட்டு ஏமாற்றப்படுகிறோம் என்றாலும் அவர்கள் சென்று புகார் அளிப்பது மற்றும் அவர்கள் மீது துணிவாக அந்த காவல்துறையினரிடையோ அல்லது மற்ற நீதிமன்றத்தையோ அணுகுவதில் உள்ள அந்த சிக்கலுக்கு எத்தகைய ஒரு விழிப்புணர்வு, போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதுதான் இந்த வழக்கு விசாரணைகள் தாமதமாவதற்கும் இது போன்ற புகார்கள் பதிவாவதற்கும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம்? இல்ல, பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் பெண்கள் தலையிலேயே நம்ம போட முடியாது. ஏன் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் வெளியில சொல்றதுல தயக்கங்கள் இருக்குதுன்னா, நீங்க பாருங்க, ஒரு பெண் வெளியில சொல்றாங்க அப்படின்னா ஒரு காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரி அந்த பொண்ணோட பேரை வெளியில சொல்றாரு. சட்டம் அதை அனுமதிக்குதா? சட்டப்படி அது தவறு இல்லையா? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை புகார் கொடுக்க வந்த பெண்ணை நீங்க பாலியல் வன்கொடுமை வழக்குல வன்கொடுமை குற்றத்துல பாதிக்கப்பட்டவங்க எப்படி நீங்க பேரை சொல்லுவீங்க? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல் இப்படி இருக்கு. பெண்கள் வேற என்ன பண்ண முடியும்? ஆனா பெண்கள் துணிஞ்சு வராங்க. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் துணிஞ்சு வெளியில சொல்லல அப்படின்னா இப்படி நடந்திருக்காங்க. இந்த மாதிரியான தீர்ப்புகளும் சரி, இந்த மாதிரியான போராடுகிற பெண்களும் சரி, ஒரு சமூகத்தின் மனச்சாட்சியை உழுக்கிறவங்களா இருக்காங்க. மேலும் பாதிக்கப்படுற பெண்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நம்ம இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம குற்றவாளிகள் கிடையாது. இதுல நம்ம இந்த மாதிரி கொடிய குற்றங்களை செய்தவங்க தான் அசிங்கப்படணும், அசிங்கப்படுத்தப்படணும், தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும். பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம அது ஒரு அவமானகரமான செயலாம் நம்ம நினைக்க கூடாது. நமக்கு நடந்திருக்கிறது அநீதி, அவமானம் அல்ல. அந்த அநீதிக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு.
இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்னும் பல பெண்களை தனக்கு வந்து இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுகிறது, பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, சாதாரண ஒரு பாலியல் குற்றங்கள், ஒரு பெண்ணை வந்து தப்பா கமெண்ட் அடிக்கிறது, தப்பா பாக்குறது கூட தப்புதான் சட்டம் சொல்லுது. அந்த மாதிரி பெண்களை வந்து அவமதிக்கிற, பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற எந்த செயலுக்கு எதிராக வந்து பெண்கள் மட்டுமல்ல ஒரு சமூகமா நம்ம வந்து சேர்ந்து எதுக்கணும். ஏதோ பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களே ஏதோ அவங்க பிரச்சனை மாதிரி அவங்கதான் போய் போராடிக்கணுங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சமூகமா இருக்கோம், இந்த சமூகத்துல சட்டத்திட்டங்கள் இருக்குது, இந்த சமூகம் இப்படித்தான் வாழணும், ஒரு நெறிமுறைகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து ஒரு கடுமையான ஒரு வன்புணர்வுக்கு, கடுமையான பாலியல் கொடுமைகளுக்கு பெண்கள் உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சமூகமான நம்ம எழுந்திருச்சு நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் போராடணும்னு சொல்றது வந்து சரியான ஒரு நடைமுறை கிடையாது.